Hey guys, this is Sri Dinesh. Welcome to YouTube channel. So this is the timeline for this series. இதை வந்து நான் 4 குவார்ட்டர்ஸாக பிரிச்சிருக்கேன். Q1, Q2, Q3 அண்ட் Q4. ஸோ Q1ல வந்து நம்ம என்ன கவர் பண்ணுவோம்னா ட்ரேடிங்கான பேசிக்ஸ். லைக் ட்ரேடிங் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க. அதில் எடுத்தோன்னே என்னென்னலாம் தேவை டூல்ஸ் அண்டு சம் பேசிக்ஸ்லாம் இருக்கும்ல. ஸோ அது எல்லாமே வந்து Q1ல கவர் பண்ணியிருப்பேன். லைக் ட்ரேடிங் வியூவோட பேசிக்ஸ், கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து எப்படி பார்க்கணும், அண்ட் கேண்டில் ஸ்டிக்ஸோட பேசிக்ஸ் என்ன, ஃபாரெக்ஸ் வெஸ் ஃபியூச்சர்ஸ், டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங், ஒய்ஐசிடி. ஒய்ஐசிடி மீன்ஸ் இங்கே வந்து நம்ம ஐசிடி கான்செப்ட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். மார்க்கெட்டில் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது, பட் வி சூஸ் ஐசிடி கான்செப்ட்ஸ். ஸோ அது ஏன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் வந்து நான் டேட்டாவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இது மாதிரி ட்ரேடிங்கான பேசிக்ஸ் வந்து Q1ல இருக்கும். Q2ல வந்து ஐசிடியோட பேசிக்ஸ் வந்து Q2ல கவர் பண்ணியிருப்பேன். Q3ல வந்து ஐசிடியோட இன்டர்மீடியட்ஸ் லைக் பேசிக்ஸ் படிச்சதுக்கப்புறம் அதை எப்படி மார்க்கெட்டில் யூஸ் பண்ணணும் அதை வந்து Q3ல இருக்கும். Q4ல வந்து உங்களுக்கு மாடல் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு வந்து Q4 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் நிறைய மாடல்ஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மாடல்ஸில் ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லைக் திஸ் ஐ ஸ்ட்ரக்சர் திஸ் சீரீஸ். டுடே வில் ஸ்டார்ட் வித் ட்ரேடிங் வித் டியூட்டோரியல். ஓகே, வாட் இஸ் ட்ரேடிங் வியூ? ட்ரேடிங் வியூன்றது என்னன்னா இட்ஸ் அன் அனலைசிங் பிளாட்ஃபார்ம். இங்க நம்ம என்ன அனலைஸ் பண்ணோம்னா சார்ட்ஸ் தான் அனலைஸ் பண்ண போறோம். வாட் டைப்ஸ் ஆஃப் சார்ட்ஸ்? ஃபாரெக்ஸ் மார்க்கெட், ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட், இந்தியன் மார்க்கெட் அண்ட் கிரிப்டோ, எவ்ரி திங். ஓகேவா? ஸோ மார்க்கெட்ல இருக்கிற எல்லா டேட்டாவும் வந்து உங்களுக்கு வந்து ட்ரேடிங் வியூவில் கிடைக்கும். ஓகே, ஸோ இதுல வந்து நம்ம வந்து அந்த சார்ட்ஸ் வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். தென் என்ட்ரிஸ் எடுக்க போறீங்கன்னா ட்ரேடிங் வியூல நம்ம என்ட்ரிஸ் எடுக்கலாம். இல்லைனா அதுக்கு தனியாக நம்ம ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்கு, லைக் எம்டிஃபை அண்ட் ப்ராஜெக்ட் எக்ஸ், ட்ரேடேவிட், அதெல்லாம் வந்து என்ட்ரிஸ் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரேடிங் வியூ வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு ட்ரேடிங் வியூ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ட்ரேடிங் வியூ ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அது எப்படி செட்டப் பண்ணணும், தென் அதில் இருக்கிற டூல்ஸ், என்னென்ன டூல்ஸ் இருக்கு அதை பற்றி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ட்ரேடிங் வியூ வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். குரோம்ல ட்ரேடிங் வியூன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க, ட்ரேடிங் வியூ. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வர லிங்க் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இப்படி தான் ட்ரேடிங் வந்து டிஃபால்ட்டாக ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ உங்கள் சார்ட்ஸ் அசஸ் பண்ணோம்னா ப்ராடக்ட்ஸில் சூப்பர் சார்ட்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு சார்ட் ஓப்பன் ஆகிரும். ஓகேவா? ஸோ ட்ரேடிங் வியூவில் சார்ட் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணும்போது டிஃபால்ட்டாக பார்க்க இப்படி தான் இருக்கும். கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து ரெட் அண்ட் க்ரீனில் அண்ட் பேக்ரவுண்டில் வந்து கிரிட்ஸ் எல்லாம் ஆட் ஆகிருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இதில் சார்ட்ஸோட கலர்ஸ் எப்படி மாற்றுறது சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி செட்டிங் போனீங்கன்னா கேன்வஸ்னு ஆப்ஷன் இருக்கும். கேன்வஸில் வந்து பின்னாடி பேக்ரவுண்ட் இருக்குல்ல, அந்த ஒயிட் கலர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச கலருக்கு. லைக் எல்லோ வச்சா எல்லோ வச்சுக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி வந்து ஒயிட் கலர் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். தென் பின்னாடி இருக்க கிரிட்ஸ் வேணும்னா வச்சுக்கலாம், அது வேணாம்னா நீங்கள் எடுத்துடலாம். ஸோ இங்கே நன்னு கொடுத்தீங்கன்னா கிரிட்ஸ் வந்து போயிடும். தென் கிராஸரோட கலர் இது, இப்போ நம்ம மவுஸ் யூஸ் பண்ணும்போது கிராஸர் வருதுல்ல, ஸோ இதோட கலர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அவ்வளோதான், கேன்வாஸில் வேற எதுவும் பெரிய ஆப்ஷன்ஸ் கிடையாது. தென் சிம்பிள்ஸ், கேண்டில்ஸ் கலர் மாற்றணும்னா சிம்பிள்ஸ் தான் நீங்கள் போகணும். பாடி அண்ட் பார்டர்ஸ், விக். ஸோ பாடி வந்து கிரீன் கலர்ல இருக்குல்ல, ஸோ கிரீன் கலர் கேண்டில்ன்றது என்னன்னா இட்ஸ் அ புல்லிஷ் கேண்டில். ரெட் கலர் கேண்டில் இருக்கிறது பேரிஷ் கேண்டில். ஸோ நான் வந்து என்ன கலர் யூஸ் பண்ணுவேன்னா புல்லிஷ்க்கு வந்து ஒயிட் கலர் யூஸ் பண்ணுவேன், பேரிஷ்க்கு வந்து பிளாக் கலர் கேண்டில் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? அண்ட் பார்டர்ஸ் நான் ஃபுல்லாக பிளாக் தான் கொடுத்துப்பேன். அண்ட் விக்கும் நம்ம வந்து பிளாக் கலர் தான் கொடுப்போம். ஓகே, ஸோ இப்போ வந்து சார்ட் பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் திங் வந்து டைம் ஜோன். டைம் ஜோன்ன்றது என்னன்னா, இப்போ நம்ம வந்து இந்தியாவிலேருந்து ட்ரேட் பண்ணுறோம் கரெக்டா? ஸோ இந்தியாவிலேருந்து நீங்கள் நியூயார்க் மார்க்கெட் ட்ரேட் பண்ணும்போது நியூயார்க் டைம் வந்து நீங்கள் வச்சுட்டு ட்ரேட் பண்ணால் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ வந்து அந்த டைம் வந்து நீங்கள் எங்கே ஸ்விட்ச் பண்ணிக்கலாம்னா, ரைட் சைடில் கீழே பாட்டமில் இருக்குல்ல, அதில் UTC -5 நியூயார்க்னு இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா நியூயார்க் டைம் விண்டோ வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஓகே, தென் வந்து டைம் ஃப்ரேம். இந்த டைம் ஃப்ரேம்ன்றது என்னன்னா, இப்போ கேண்டில்ஸ்டிக்ஸ் பார்க்கும்போது ரைட் சைடில் டைம் ஓடுது பார்த்தீங்களா? ஸோ இங்கே என்ன ஓடுது, 0042 அப்படின்னு ஓடிட்டு இருக்கு. அப்போ இது என்ன டைம் ஃப்ரேம்ல இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அந்த டைம் ஃப்ரேம் எங்கே பார்க்கலாம்னா, மேலே லெஃப்ட் சைடில் டாப்ல இருக்குல்ல 5 மினிட்னு இருக்கு. ஸோ 5 மினிட்ன்றது எதை மீன் பண்ணுதுன்னா, அந்த கேண்டில் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிற வரைக்கும் 5 மினிட்ஸ் எடுத்துக்கும். ஸோ இப்போ இந்த கேண்டில் எடுத்துக்கோங்களேன், இது வந்து கீழே டைம் காமிக்குதா 3:30. நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தோன்னா 3:35. ஸோ ஒரு கேண்டில் பிரிண்ட் ஆகிறதுக்கு 5 மினிட்ஸ் எடுத்துக்கிச்சு. ஸோ அதுவே வந்து நீங்கள் இந்த டைம் ஃப்ரேம் மாற்றிட்டீங்கன்னா, லைக் 1 மினிட் மாற்றிட்டு வச்சுக்கோங்க. ஸோ 1 மினிட்டுக்கான கேண்டில்ஸ் இங்கே வந்துடும். ஸோ ஒரு கேண்டில்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 1 மினிட் தான் இருக்கும். இங்கே 31 அண்ட் 32 33 அது மாதிரி. ஸோ நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ண போகிறீங்களோ அந்த டைம் ஃப்ரேம் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு மேலே இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற டைம் ஃப்ரேம்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆட் டு ஃபேவரட்ல கொடுத்துடலாம். கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸி அசஸாக இருக்கும். நான் வந்து 1 மினிட் அண்ட் 5 மினிட்
1 ஹவர், 4 ஹவர், டெய்லி அண்ட் வீக்லி. ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் ஆட் டு ஃபேவரட் கொடுத்துட்டாங்க. கொடுத்தோன்னே மேலே உங்களுக்கு வந்து அது ஃபேவரட் லிஸ்ட்டில் ஆட் ஆயிரும். ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து இப்போ ஆக்சஸ் பண்ணிக்கலாம். தெரியுதா? அண்ட் இங்கே கீழே வந்து பாட்டமில் வந்து அந்த நியூஸ் ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, இது வேணும்னா வச்சுக்கலாம். இல்லைனா அதை எடுக்கணும்னா செட்டிங் போயிட்டு ஈவெண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். அதில் எக்கனாமிக் ஈவெண்ட்ஸ் வந்து அன்டூ பண்ணிருங்க. அண்ட் லேட்டஸ்ட் நியூஸும் அன்டூ பண்ணுறேங்க. பண்ணிட்டீங்கன்னா அந்த நியூஸ் ஈவெண்ட்ஸும் போயிடும். ஓகே, இப்போ வந்து சார்ட் பக்கம் இன்னும் கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் இந்த சார்ட் வந்து எடிட் பண்ணிட்டீங்களா? இந்த சார்ட் லே அவுட் வந்து சேவ் பண்ணால் மேலே வந்து இங்கே சேவ் லே அவுட் இருக்குல்ல, அது கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். இல்லை நீங்கள் புதுசாக நியூ லே அவுட் கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதில் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா சார்ட் டைப். ஸோ சார்ட் டைப்ன்றது நாம என்ன சார்ட் யூஸ் பண்றோம்னா கேண்டில் 6 தான் யூஸ் பண்றோம். ஸோ இதுலேயே வந்து நிறைய சார்ட் டைப் இருக்கு. அது எங்க நீங்க மாத்தலாம்னா மேலே டாப் லெஃப்ட் சைடில் கேண்டில் 6 இருக்குல்ல, ஸோ அதில் வந்து பார்ஸ் இருக்கும் அண்ட் லைன் ஷார்ட், வால்யூம் கேண்டில்ஸ், இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். பட் அது வந்து டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ் பொறுத்து சார்ட் டைப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நாம வந்து கேண்டில்ஸ் தான் யூஸ் பண்ற போறோம். ஸோ அதனால கேண்டில்ஸ்லேயே வச்சுக்கோங்க எப்பயும். அண்ட் இந்த அலர்ட்ன்றது என்னன்னா லைக் வந்து இப்போ நீங்க ஒரு என்ட்ரி எடுக்க போறீங்க. எங்க எடுக்க போறோம்னா நீங்க வந்து இந்த லோ வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க என்ட்ரி எடுக்க போறீங்க. அப்போ வந்து என்ன பண்ணலாம்னா நீங்க மார்க்கெட்ல வந்து ஃபுல்லா உட்காந்துட்டு இருக்கணும் அவசியம் இல்லை. அந்த லோ வர வரைக்கும் உட்காந்துட்டே இருக்கணும் அவசியம் இல்லை. என்ன பண்ணலாம்னா அந்த லோல வந்து அலர்ட் போட்டீங்கன்னா எப்ப வந்து பிரைஸ் அங்க வருதோ அந்த டைம் வந்து உங்களுக்கு ட்ரேடிங் வியூல இருந்து நோட்டிபிகேஷன் வரும். ஸோ நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து என்ட்ரிஸ் பார்க்கலாம். ஸோ இங்க ரைட் சைடில் வந்து ப்ளஸ் ஆப்ஷன் வருது பாத்தீங்களா, அது கொடுத்தீங்கன்னா இந்த அலர்ட் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க ஒரு லைன் வந்துச்சு பாத்தீங்களா. ஸோ ப்ரைஸ் வந்து அந்த லோ வரும்போது உங்களுக்கு அலர்ட் வரும். ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ வந்து நான் ப்ரைஸ் இங்க எடுத்து வைக்கிறேன். ப்ரைஸ் வந்து அந்த அந்த லெவலை வந்து டேப் பண்ணும்போது உங்களுக்கு அலர்ட் வரும். ஸோ இப்படிதான் வந்து இந்த அலர்ட் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகுது. தென் வந்து ரீப்ளே. ஸோ ரீப்ளேன்றது எதுக்குன்னா பேக் டெஸ்ட் பண்ண போறீங்க வச்சுக்கோங்களேன். இந்த ரீப்ளே டூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபோன் பண்ணிட்டீங்கன்னா அது மார்க்கெட் எப்போ ரிப்பீட்டடாக நடந்திருக்கு அந்த டேட்டாஸ்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணுறதுக்கு ரீப்ளே டூல் யூஸ் ஆகும். ஸோ பேசிக் வெர்ஷனில் வந்து ரீப்ளே வராது. நீங்கள் ப்ரீமியம் போட்டால் தான் ரீப்ளே வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரீமியம்ல எசென்ஷியல் பேக்ன்றது ஒன்று இருக்குது. அதுதான் பேசிக் பேக். அதை நீங்கள் போடும்போது உங்களுக்கு வந்து ரீப்ளே டூல்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் திங் வந்து இண்டிகேட்டர்ஸ். ஸோ இண்டிகேட்டர்ஸ்ன்றது என்னன்னா நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. இஎம்ஏ அண்ட் வால்யூம் இண்டிகேட்டர்ஸ் அதெல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் இங்கே தான் சர்ச் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஎம்ஐ போட்டிங்கன்னா இது மாதிரி இண்டிகேட்டர்ஸ் வரும். பட் நம்ம அந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். ஐசிடிக்கு தேவைப்படுற இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவேன். அது அப்கமிங் வீடியோஸில் வந்து என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு வந்து ஹெச்டிஎஃப் பவர் ஆஃப் 3 இண்டிகேட்டர் இருக்குல்ல, அதை நான் ஃபேவரட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதை நான் ஆட் பண்ணோடனே உங்கள் லெஃப்ட் சைடில் இங்கே வந்துடும். ஸோ இந்த இண்டிகேட்டரோட செட்டிங்ஸ் வந்து இங்கே அந்த இண்டிகேட்டர்லேயே செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கொடுத்தீங்கன்னா அதோட செட்டிங்ஸ் வந்து நீங்கள் வந்து இங்கே ஆல்டர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 1 டே கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிட்டு இருக்குல்ல, அது வந்து நான் 1 ஹவர் கேண்டில் கொடுத்தோன்னா ஓகே கொடுத்தோம்னா 1 ஹவர் கேண்டில் மட்டும் ரைட் சைடில் பிரிண்ட் ஆகும். ஸோ லைக் திஸ் தான் இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் திங் வந்து வாட்ச் லிஸ்ட். இந்த வாட்ச் லிஸ்ட்ன்றது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா நீங்க நிறைய பேர்ஸ்லாம் பாக்குறீங்களா, யூரோ எஸ்டி, கோல்ட் ஆர் வந்து நாஸ்டாக். ஸோ அந்த பேர்ஸ்லாம் நீங்க வந்து ஒன்னொன்னா டைப் பண்ணி பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அதை வந்து நீங்க ஃபேவரட்ல போட்டு வச்சுட்டீங்கன்னா லைக் இங்க ஆட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு எப்பெல்லாம் தேவையோ அதை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். லைக் இங்க ப்ளஸ் ஆப்ஷன்கள் அது கொடுத்துட்டு நான் என்கியூன்னு சொல்லி டைப் பண்றேன். டைப் பண்ணோடனே ஓகே ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ரிமூவ் பண்ணிட்டு பண்றேன். ஸோ இங்க வந்து இப்போ சார்ட் வந்து இதுல இல்ல. ஓகேவா? நான் ப்ளஸ் கொடுத்தோன்னே இங்க வந்து ஆட் ஆயிடுச்சு ரைட் சைடில் பாத்தீங்களா. ஸோ அதனால வந்து வாட்ச் லிஸ்ட்ல உங்களுக்கு பிடிச்ச பேர்ஸ் வந்து இங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் வாட்ச் லிஸ்ட் வந்து யூஸ் ஆகும். தென் வந்து டூல்ஸ். ஸோ இந்த டூல்ஸ் பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங்ல நிறைய டூல்ஸ் இருக்கு. நான் என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணோம் அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றேன். தேவையில்லாத டூல்ஸ் எல்லாம் வந்து பார்க்க வேணாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து லைன்ஸ். இந்த லைன்ஸ்ல எடுத்துட்டா என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணணும்னா ட்ரெண்ட் லைன், ஹரிசாண்டல் லைன் அண்ட் ஹரிசாண்டல் ரே அண்ட் வெர்டிகல் லைன். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெண்ட் லைன். ஸோ ட்ரெண்ட் லைன் டூல் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஏதாச்சும் லிக்விடிட்டி மார்க் பண்றதுக்கு ஆர் வந்து ஓபி மார்க் பண்றதுக்கு அதுக்கெல்லாம் வந்து நீங்க ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணுவோம் நம்ம ஐசிடி கான்செப்ட்ஸ்ல. ஸோ இதோட செட்டிங்ஸும் வந்து இங்க நீங்க மாத்திக்கலாம். 2 பிக்சல் இருக்குல்ல, அது 1 பிக்சல் வேணா மாத்திக்கலாம். அண்ட் அதோட கலரும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இதுல ஒரு ஷார்ட் கட் இருக்கு. என்னன்னா இப்போ நீங்க இந்த ஹைல வந்து இந்த லைனை வந்து டிராக் பண்ணி வைக்கணும்னா கரெக்டா வைக்க முடியாது. இப்படி மேலே கீழன்னு போகும். ஸோ அதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம்னா லெஃப்ட் சைட்ல மேக்னெட்னு ஒரு டூல் இருக்குல்ல, இந்த மேக்னெட் டூல் யூஸ் பண்ணும்போது இந்த லைனை நீங்க டிராக் பண்ணி அங்க பக்கத்துல எடுத்துட்டு போனாலும் ஆட்டோமேட்டிக்கா அதுல போயிட்டு பேஸ்ட் ஆயிரும், ஸ்டிக் ஆயிரும். ஓகே, தென் வந்து இப்போ இந்த லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டா போகணும். ஸோ ஸ்ட்ரெயிட்டா போடுறது கரெக்டா நீங்க வச்சு இப்படி போடணும். ஆனா அந்த லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டா வரல, தெரியுதா? அப்ப என்ன பண்ணணும்னா ஸோ ஷிஃப்ட் ஆப்ஷன் அப்போ கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அந்த லைன் வந்து ஸ்ட்ரெயிட் ஆயிரும். ஓகே, ஸோ இது ஒரு ஷார்ட் கட். அண்ட் இந்த ஹரிசாண்டல் லைன் வந்து லைக் லிக்விடிட்டிஸ் மார்க் பண்ணுறது யூஸ் பண்ணலாம். அது வந்து எதனா கீ லெவல்ஸ் யூஸ் பண்ணுறது மார்க் பண்ணுறது யூஸ் பண்ணலாம். தென் வெர்டிகல் லைன் வந்து டைம் வந்து மார்க் பண்ணுறது வெர்டிகல் லைன் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுதான் இந்த டூல்ஸோட எக்ஸ்பிளனேஷன். தென் வந்து ஹரிசாண்டல் ரே வந்து லிக்விடிட்டிஸ் மார்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகே,
நெக்ஸ்ட் வந்து ஃபிபொனாச்சி. ஃபிபொனாச்சில நாம என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணோம்? ஃபிப் ரீட்ரேஸ்மென்ட் இருக்குல்ல, இந்த டூல் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபிப் ரீட்ரேஸ்மென்ட்ல எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, பிரீமியம் டிஸ்கவுண்ட் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அதோட செட்டிங்ஸ் வந்து நான் அப்கமிங் கிளாஸஸ்ல சொல்றேன். பிரீமியம் டிஸ்கவுண்ட் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு. ஸோ அதுக்கு வந்து இந்த டூல் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஓடிஸோட செட்டிங்ஸும் நம்ம ஃபிப் ரீட்ரேஸ்மென்ட்ல தான் வைப்போம். ஓகே. ஓகே. தென் ப்ரொஜெக்ஷன். ப்ரொஜெக்ஷன் டூல்ல வந்து லாங் பொசிஷன், ஷார்ட் பொசிஷன் அண்ட் ப்ரைஸ் ரேஞ்ச். ஸோ இந்த 3 டூல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ லாங் பொசிஷன்ன்றது என்னன்னா, நீங்க ஒரு பை என்ட்ரி எடுக்க போறீங்கன்னா, அந்த டைம்ல யூஸ் பண்றது தான் வந்து லாங் பொசிஷன். ஸோ இப்போ எனக்கு வந்து பிரைஸ் இந்த ஹைக் மேல பிரேக் பண்ணதுக்கப்புறம் நான் என்ட்ரி எடுக்க போறேன்னா, இப்படி ஸ்டாப் லாஸ் வந்து இவ்வளோ தூரம் வருது அப்படி சொல்லிட்டு கால்குலேட் பண்ணி வச்சுட்டு, டிபி வந்து இப்போ நீங்க 1:2 கால்குலேட் பண்ணீங்கன்னா, அதுக்கு யூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரிஸ்க் வந்து 100னா நான் 1:2ன்னு வச்சிருக்கேன். அப்போ வந்து என்னோட ரிவார்டு எவ்வளோ இருக்கும்? $200. ஓகே. ஸோ அதுக்கு வந்து நீங்க லாங் பொசிஷன், ஷார்ட் பொசிஷன் யூஸ் பண்ணலாம். லைக் அனலைசிங் டூல் தானே. இதை வச்சு எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வருது, எவ்வளோ டிபி வரும், டிபி வைக்கிறது வந்து என்னோட ரிவார்டு வந்து எவ்வளோ கிடைக்கும். ஸோ அதெல்லாம் அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த லாங் பொசிஷன், ஷார்ட் பொசிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லாங் பொசிஷன் வந்து பை எடுக்கும்போது யூஸ் பண்ணுவோம். ஷார்ட் பொசிஷன் வந்து செல் எடுக்கும்போது யூஸ் பண்ணுவோம். சிம்பிளா. ஓகே. தென் வந்து அந்த பிரைஸ் ரேஞ்ச் டூல் சொன்னல. இந்த பிரைஸ் ரேஞ்ச் என்னன்னா, ஒரு பிரைஸ் மூவ் ஆயிருக்குல்ல, அது வந்து எவ்வளோ பிப்ஸ் போயிருக்கு, அது எவ்வளோ பாயிண்ட்ஸ் போயிருக்குன்னு கால்குலேட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஹீரோ ஹிஸ்ட்ரி இந்த லோல இருந்து இந்த ஹை வரைக்கும் போயிருக்கு. ஸோ இப்போ எவ்வளோ பிப்ஸ் வந்து மேலே போயிருக்குன்னா 63.2 பிப்ஸ் வந்து மேலே போயிருக்கு. அதை கால்குலேட் பண்றதுக்கு வந்து பிரைஸ் ரேஞ்ச் யூஸ் பண்ணுவீங்க. இட்ஸ் ஓகே. தென் இந்த ஷேப்ஸ் யூஸ் பண்ணுவோம். ரெக்டாங்கிள் அண்ட் பாத் அண்ட் கர்வ்ஸ் எப்போ நான் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா. ஸோ ரெக்டாங்கிள் டூல் வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா, ஓபி மார்க் பண்ண போறோம்னா ரெக்டாங்கிள் டூல் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ இதோட செட்டிங்ஸும் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. அண்ட் பேட்ஸ் வந்து இப்போ சார்ட்ல வந்து மார்க் பண்றோம்ல, பிரைஸ் வந்து இப்போ மேலே போயிட்டு கீழே வந்துட்டு அப்படி போகும் அப்படி சொல்லிட்டு மார்க் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து இந்த பாத்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட செட்டிங்ஸும் நீங்கள் வந்து உங்களுக்கு எடுத்த பிடிச்ச கலருக்கு வந்து வச்சுக்கலாம். தென் கர்வ்ன்றது எதுக்குன்னா, இப்போ வந்து இங்கேருந்து ப்ரைஸ் வந்து மேலே போகுது, ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு அவுட்லுக் போடுவோம்ல, அதுக்கு வந்து இந்த கர்வ் டூல் யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட செட்டிங் வந்து இங்கே வந்து ஏரோ மார்க் இல்லாமல் இருக்கலாம். அந்த ஏரோ மார்க் வரணும்னா அந்த ஏரோ கொடுத்துங்க. அண்ட் லைனோட செட்டிங் மாற்றிக்கலாம். லைக் லைன் வச்சிருக்குல்ல, அதில் வந்து டாட்டர் லைன் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் 2 பிக்சல் கலர் வந்து பிளாக். ஸோ இப்படி தான் இருக்கும் அந்த டூல் பார்க்க. ஓகே. ஸோ கர்வ் டூல்ஸ் வந்து அவுட்லுக் போடுறதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. தென் வந்து டெக்ஸ்ட். டெக்ஸ்ட்ல பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு டூல் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். வேற எதுவும் இதில் யூஸ் பண்ண மாட்டேன். ஏதாச்சும் நீங்க டைப் பண்ணணும் சாட்லனா, டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு சாட்ல ஒரு கிளிக் கொடுத்தீங்கன்னா சம்திங் ஸோ புல்லிஷ்னு சொல்லிட்டு நான் டைப் பண்றேன். ஸோ இதை டைப் பண்ணிட்டு அந்த டெக்ஸ்ட் இங்கே வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதை சிம்பிளா அனலைஸ் பண்ணும்போது அந்த டெக்ஸ்ட்ல ஆட் பண்ணுவோம். அதுக்கு வந்து அந்த டூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை நீங்க ட்ராக் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். ஓகே. தென் இதுல இன்னொரு டூல் இருக்கும் டெக்ஸ்ட்லே, ஆங்கர் டெக்ஸ்ட்னு. இது வந்து நீங்க இப்போ சார்ட் மூவ் பண்ணா அந்த டெக்ஸ்ட் மூவ் ஆகுதுல்ல, அதுவே வந்து இந்த ஆங்கர் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணும்போது சார்ட் மூவ் பண்ணாலும் அந்த டெக்ஸ்ட் அங்கேயே தான் இருக்கும். தெரியுதா? ஸோ அதுக்கு வந்து இந்த ஆங்கர் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஐ திங்க் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். தென் இதெல்லாம் எமோஜஸ் வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மேக்னெட் டூல் நான் சொல்லிட்டேன் எதுக்குன்னு. நெக்ஸ்ட் ஓகே. நெக்ஸ்ட் வந்து கீப் டிராயிங் டூல் இருக்குல்ல, அது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா, இப்போ வந்து இந்த ட்ரெண்ட் லைன் டூல் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா. ஸோ ஒரு கிளிக் பண்ணி நான் விட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் எப்படி இருக்கும்னா, திருப்பி அந்த ட்ரெண்ட் லைன் டூல டச் பண்ணதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் லைன் போட முடியும். ஆனால் இப்போ வந்து நீங்க என் நம்பர் ஆஃப் ட்ரெண்ட் லைன்ஸ் போட்டே இருக்கலாம். பிகாஸ் அந்த டூலை நீங்க எனேபிள் பண்ணதுனால. ஸோ இதை நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு டைம் தான் அந்த டூல் ஒரு டைம் தான் அந்த டூல் போடுற மாதிரி இருக்கும். லைக் நீங்க போட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்க போடும்போது வராது. ஓகேவா. அதுக்கு வந்து டூல் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் இந்த ஐ ஆப்ஷன் எதுக்குன்னா, இது நீங்க எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே ஹைட் ஆயிரும். சார்ட்டை நீங்க போன டிராயிங்ஸ் எல்லாமே. ஓகே. நெக்ஸ்ட் வந்து இந்த ஆப்ஷன் எதுக்குன்னா, லாக் ஆல் டிராயிங்ஸ் இருக்குல்ல, அதை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா இந்த டிராயிங்ஸ் வந்து மூவ் ஆகாது. தெரியுதா? நீங்க கிளிக் பண்ணி மூவ் பண்ணாலும் மூவ் ஆகாது. பிகாஸ் எல்லாமே வந்து லாக்ல இருக்கு. அதை எடுத்துட்டதுக்கு அப்புறம் நீங்க வந்து கிளிக் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஆறு ஸ்பெசிபிக் டூல்ஸ் மட்டும் நீங்க வந்து ஆறு டிராயிங்ஸ் மட்டும் நீங்க லாக் பண்ணணும்னா அதை கிளிக் பண்ணி இங்க மேல லாக் ஆப்ஷன் இருக்கும். அது கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து டிராக் பண்ணாலும் மூவ் ஆகாது. அதை அன்லாக் பண்ற வரைக்கும். ஓகேவா. அண்ட் வேற என்ன இதுல இருக்கு. ஓகே. இப்போ வந்து இந்த சார்ட்டை நீங்க அனலைஸ் பண்ணிட்டீங்க. அதை வந்து நீங்க ஒரு போட்டோ ஷேர் பண்ண நினைச்சீங்கன்னா, ரைட் சைடில் வந்து டாப்ல டேக் எ ஸ்னாப் ஷாட் இருக்குல்ல, அது உள்ள போயிட்டு அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஆர் காப்பி பண்ணிக்கலாம், ஆர் லிங்கா நீங்க எடுத்துட்டீங்கன்னா, ஸோ இப்போ காப்பி லிங்க் கொடுத்துட்டேன்ல, அது கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு லிங்க் வந்துடும். ஓகே. அந்த காப்பி லிங்க் பண்ணதுக்கப்புறம் அதை யாருக்குன்னா உங்களுக்கு ஷேர் பண்ண நினைச்சீங்கன்னா அதுக்கு ஷேர் பண்ணலாம். தென் அதை வந்து எப்படி யூஸ் பண்றது சொல்றேன். அந்த லிங்க்கை வந்து நான் குரோம்ல போட்டு ஒரு என்டர் கொடுக்குறேன். கொடுத்தோடனே நாம இங்க அனலைஸ் பண்ணல அந்த சார்ட் வந்து இங்க வந்துருச்சு. தெரியுதா? ஸோ அதுக்கு வந்து அந்த காப்பி லிங்க் ஆப்ஷன் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஐ திங்க் ட்ரேடிங்கோட பேசிக்ஸ் எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன். இதை தவிர்த்து ட்ரேடிங் வியூல வந்து சொல்றதுக்கு வேற எதுவும் இல்லை.
ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இல்லைனா வந்து எனக்கு டேரெக்டாக பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேண்டில் க்ரூன்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கார்டு இருக்குது. ஓகே, அந்த டிஸ்கார்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஃபுல்லாக தமிழ் ட்ரேடர்ஸ் தான் இருக்காங்க. உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அங்கே கேட்கலாம். அண்ட் மை சோஷியல் மீடியாஸும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட அப்டேட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு, என்னோட ட்ரேட் பிரேக் டவுன்ஸ் அண்ட் ட்ரேடிங் ரிலேட்டட் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு வந்து நீங்கள் யூ கேன் ஃபாலோ மீ ஆன் ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டாகிராம். ஸோ எல்லாத்தோட ஐடியும் வந்து ஐசிடி தினேஷ் தான். ICT_Dinesh. That's it, guys. We'll see you in next video. Take care. Bye bye.